Hi friends. Hi friends. Welcome Sri Station. Sri Station இன்னைக்கு என்ன காய் அறுவடை பண்ண போறோம்? கோவக்காய் இல்ல. இது என்னது இது? வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய் கட் பண்ணிடலாமா? ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஸ்ரீ சுரா சேனல். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் என்ன அறுவடை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் தான். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் நேற்று வீடியோ போட்டிருந்தேன், நம்ம அறுவடை பண்ண முடியல நேற்று மழைனால. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க ஸ்கூலுக்கு, ஸ்ரீயும் ஸ்டேஷனும். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த வெள்ளரிக்காய். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா அதில் இன்னும் அந்த பூ விட்டுருக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய காயாக இருக்குது. இப்போ அறுவடை பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். இன்னும் ஒரு சின்ன க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா நம்ம யூஷுவல் சொல்கிறது தான், வீட்டு காய்கறி கழிவும் தண்ணி மட்டும்தான், வேறு எந்த கெமிக்கலுமே நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக காய் நம்ம அறுவடை பண்ணி கட் பண்ணி காமிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி மருந்தில்லா காய்கறி வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப ஹெல்த் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இடம் இருந்தாலே போதும், உங்களுக்கு பெரிய இடம் இருக்கணும்னு கூட அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம சாப்பிட்லனாலும் பரவாயில்ல, நம்ம குழந்தைங்களுக்கு வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கொடுத்தோன்னா போதும். இது பார்த்திங்கன்னா ஒரு கொடி வகை தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொடி கட்டி விட்டுருக்கோம் பாருங்கள். இப்போ நம்ம அறுவடை பண்ணிடலாம் வாங்க. இந்த காய் பார்த்தீங்கன்னா நீங்கள் அறுவடை பண்ணிங்கன்னா அகெயின் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிஞ்சு வரும். இல்லைன்னா நினச்சிங்கன்னா அது அப்படியே முத்தி போய் ஒரு மாதிரி ஆகிடும். அதுவும் இல்லாமல் நாங்கள் இந்த வெள்ளரிக்காவை ஏன் பர்டிகுலராக போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டேஷனுக்கு வந்து இந்த வெள்ளரிக்காய் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலேயே அவனுக்காகவே நாங்கள் இந்த வெள்ளரிக்காய் கொடி வந்து நாங்கள் போட்டோம். ஸ்டேஷன் காமி வெள்ளரிக்காவை எப்படி இருக்குது, நம்ம கீழே போய் கட் பண்ணிடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பாருங்கள், நம்ம வெள்ளரிக்காவை அறுவடை பண்ணிட்டோம். இப்போ நம்ம கீழே போய் கட் பண்ணிடலாம். ஸ்கூலுக்கும் டைம் ஆச்சு, நாங்கள் கிளம்பணும். ஓகே, எல்லாருக்கும் பாய் சொல்லிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பீல் ஆஃப் பண்ணிடலாம், தோலெல்லாம் இது பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர் சூப்பராக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் தோல்லாம் எடுத்தாச்சு, இப்போ கட் பண்ணிடலாம். இன்னைக்கு டிஃபன் பார்த்தீங்கன்னா இட்லியும் கார சட்னியும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கூட இந்த மாதிரி சைட் டிஷ்ஷாக நம்ம வெஜிடபிள்ஸ் ஏதாச்சும் கொடுத்தோம்னா நல்லா இருக்கும். பாருங்கள் குக்கும்பர் நம்ம இன்னைக்கு சாலட் மாதிரி செஞ்சு தரலாம், இல்லைனா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கொடுத்துட்டா கூட போதும். குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான நம்ம ஃபுட்டு கொடுத்தோம்னு நல்லாயிருக்கும். ஸ்டேஷன் வெள்ளரிக்காய் எப்படி இருக்கு அங்கே எல்லாருக்கும் சொல்லு, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்கும் வெள்ளரிக்காய் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? ஓகே, எல்லாரும் வாங்க வெள்ளரிக்காய் சாப்பிடுன்னு கூப்பிடு. இந்த வெள்ளரிக்காய் செடி யார் போட்டா? அம்மா. டாடி போடல, டாடி கட் பண்ணதான் செஞ்சேன். அம்மா தான் இந்த செடி போட்டாங்க. அம்மாக்கு எல்லாம் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுங்க. அம்மா தானே நல்லா ஃபீல்ட் ஒர்க் பண்ணாங்க. வெரி குட். ஓகே, எல்லாருக்கும் பாய். வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். வெள்ளரிக்காய் பாருங்க, சாப்பிடுங்க. இட்லியும் சாப்பிடு.